வாங்க இன்னைக்கு கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ரெஸ்டீஜ் சிம்னி பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். முதல்ல இந்த சிம்னி பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே பார்க்கலாம். இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிம்னி, ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. இதனோட மாடல் பேர் வந்து DKH 600 CS. நான் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இதை கொடுக்குறேன், இந்த டீட்டெயில்ஸு. கொஸ்டின் கேட்கும்போது எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கும் சிம்னிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் அது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நார்மலாக ஒரு 7 அடி மட்டத்தில் வைப்பாங்க. அது அந்த ரூம் ஃபுல்லாக, அந்த கிச்சன் ரூம் ஃபுல்லாக இருக்கிற புகையை வந்து அப்படியே வெளியே தள்ளும், அவ்வளோதான். அது வந்து டைரெக்டாக அடுப்புலேருந்து இழுக்காது. சிம்னிங்கிறது இங்கே புகை கூண்டு மாதிரி அடுப்புக்கு ஒட்டியே ஒரு 3 அடியில் வச்சுருக்காங்க, அடுப்புலேருந்து ஒரு 3 ஃபீட் உயரத்தில். இதில் வந்து டைரெக்டாக இங்கே அடுப்புலேருந்து வர்றது ரூம் ஃபுல்லாக பரவறதுக்கு முந்தைய டைரெக்டாக இழுத்துருது, இழுத்து வெளியே தள்ளிடுது. அதனால் வந்து ரூம் ஃபுல்லாக வந்து இந்த பிசுக்கு, எண்ணெய் பிசுக்கு வந்து படிகிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம அடுப்பு ஒட்டி இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கபோர்டு இதெல்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கு ஆகிறது இல்லை. இந்த பக்கம் இருக்கிறது இதெல்லாம் இந்த டைல்ஸு, மேலே வந்து செவுரு, இதெல்லாமே எண்ணெய் பிசுக்கு ஆகிறது இல்லை. நான் இதுக்கு முந்தி எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த செவுரு எல்லாமே எண்ணெய் பிசுக்கு ஆகிடும். இந்த கபோர்டோட டோரு, அப்புறம் லேஃப்ட் இருந்துச்சுன்னா லேஃப்டோட டோர் எல்லாமே எண்ணெய் பிசுக்கு ஆகிடும். அந்த ஃபேனும் மேலே ஏறி துடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது அப்படி கிடையாது, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகும். அதாவது இதை நீங்கள் துடைச்சிட்டு தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாகாமல் ரொம்ப மைல்டாக ஆகும். இந்த சிம்னிக்கு மேலே வேணால் இந்த பாடி வேணால் எண்ணெய் பிசுக்கு ஆகுது. இது இப்படி இழுக்கிறதுனால இந்த இடம்லாம் பட்டு எண்ணெய் பிசுக்கு ஆகுது. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது இது க்ளீன் பண்ணுறது. அப்புறம் இந்த நெட்டும் வந்து நம்ம கழட்டி சோப்பில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும், ஊற கூட வச்சுக்கலாம் நைட் ஃபுல்லாக கூட. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதனோட பாடி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பிரமிட் பாடி மாதிரி வருது. இதில் ஒன்றும் பெரிய மெக்கானிசம் இல்லை. இந்த இது வலை மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எடுத்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி. ஏற்கனவே சிம்னி எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. இதுக்குள்ளே ஒரே ஒரு மோட்டர் இருக்குது, சின்ன மோட்டர் தான். இது ஃபுல்லாக இந்த பிரமிட் மாதிரி இந்த புகைக்கூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்குது. இது வழியாக அந்த புகையை இழுத்து மேலேயும் போலாக தான் இருக்குது, அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகுது இல்லையா, அது போலாக இருக்குது. அது எண்டில் வந்து ஒரு டியூப் மாதிரி கொடுத்து அந்த புகையை சக் பண்ணி வெளியில் செவுத்தில் ஒரு ரவுண்டாக ஏசிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த ஓட்டை வழியாக அந்த டியூப் வெளியே போகுது, அவ்வளோதான். இதுக்குள்ளே இந்த மோட்ரு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 LED பல்ப் இருக்குது, அதுக்கும் இங்கேருந்து கனெக்ஷன் வருது. இங்கே வந்து சுவிட்சஸ் இருக்குது. இந்த சுவிட்சஸோட போர்டு வந்து இதுக்கு பின்பக்கம் இருக்குது. அதுக்கு இங்கேருந்து ஒயர் கனெக்ஷன் வந்து வருது இந்த சுவிட்சுக்கும் இந்த மோட்டருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சிம்பிளாக 5 சுவிட்ச் இருக்குது. ஒன்று வந்து லைட்டோட சுவிட்சு, இங்கே 2 LED பல்ப் இருக்குது, அதனோட சுவிட்சு. இது வந்து ஆஃப் பண்ணுற சுவிட்சு. இது வந்து ஆன் பண்ணுறதுலே 3 சுவிட்ச் இருக்குது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து மைல்டு ஸ்பீடு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படியே சவுண்டும் உங்களுக்கு கேட்க முடியும். இப்போ இது வந்து அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்பீடு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து தேர்டு. ஓரளவுக்கு சவுண்டு வந்து பேரபிளாக தான் இருக்குது. ரொம்ப சவுண்டே இல்லாமல் அமைதியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை. இப்போ வந்து 1ல் வச்சாலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்கும் சவுண்டு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு ஆடியோ கேட்குதுன்னு எனக்கு தெரியல. இது 3ல் வச்சுருக்கேன். 7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வாங்கும்போது 10,000 சம்திங், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 10,000 சில்லரை இருந்துச்சு இதனோட எம்ஆர்பி. எனக்கு ஒரு ஆஃபர் டைமில் வந்து 7,000 சில்லரை, 7,500 அந்த அளவுக்கு இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்தளவுக்கு 7,000 சில்லரை அந்த ரேட்டுக்கு நான் வாங்கினேன். இது ப்ரெஸ்டீஜ் ஷோரூம் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது.
ஷோரூமோட சில சமயம் ஆன்லைனில் அதிகமாகவே ஆஃபர் கொடுத்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. நான் அந்த ஆன்லைன் லிங்க்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், ஆன்லைன் பற்றியும் சொல்கிறேன். நீங்கள் ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் போய் இந்த சிம்னியை நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு, இல்லை வேறு ஏதாவது மாடல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கூட பார்த்துட்டு, அது எந்த மாடல் நோட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் அதனோட ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு கம்மியாக இருக்கோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பேஜில் இருக்கேன். நான் ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட சிம்னி எல்லாமே போட்டிருக்கேன். நிறையா மாடல் வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இந்த மாதிரி கிளாஸ் போட்டு வளைவாக இருக்கிற மாதிரி கூட வருது பாருங்கள். இது கிட்டத்தட்ட 15,000 எம்ஆர்பி வருது. 29% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 10,590 கொடுத்துருக்காங்க. நான் இது எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ என்னோட மாடல் போய் பார்க்கலாம். யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடல் DKH 600 CS இது அந்த வலை மாதிரி கொடுக்காம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த பேக் சைடு எனக்கு காமிக்க முடியல. இதில் இது வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கழட்டிட்டு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாடல்லையே இப்போ அது புதுசாக மாற்றிருக்காங்க. இதனோட ரேட் பார்க்கலாம். இது இப்போ 12,995, கிட்டத்தட்ட 13,000 வருது. 33% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது 8,640 வருது. இதனோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இஎம்ஐயும் அவைலபிளாக தான் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள். ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் நம்பர் ப்ரெஸ்டீஜோட கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் வந்து அதுக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோன்லேயே கூட கேட்டுக்கலாம் எவ்வளோ சார்ஜஸ் வரும்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். ஆன்லைன் லிங்க் ஷேர் பண்ணுறதுனால இந்த 33% ஆஃபர் வந்து எப்பயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சு போயிடலாம், இல்லை ஆஃபர் வந்து சேஞ்ச் ஆகலாம், 20% வரலாம், இல்லை சில சமயம் அதிகமாகி 50% கூட ஆஃபர் வரும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வரும்போது நான் கம்யூனிட்டிலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் கௌரி சமையலறையும் கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கலாம். முதல்ல ப்ளஸ் பார்க்கலாம். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது, அதுவே ஒரு ப்ளஸ் தான். இதுக்கு ஒரு டைமில் 7,000 6,000 அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. அதனால ஒரு பிராண்டட் ஐட்டம் அன்பிராண்டடோட நான் கம்பேர் பண்ணல. மற்ற பிராண்டட் ஐட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இதனோட ரேட் வந்து நாமினலாக தான் இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியாக இருக்கிறது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுது. லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறனால. இதனோட மாடல் வந்து எதுவுமே கசகசன் வளைவா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே பிளைனாக இருக்கிறதுனால க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிளைனாக இருக்கிறது ஒரு நீட் லுக்கும் கொடுக்குது, க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்குது. அண்டு எல்இடி பல்ப் இருக்கிறதுனால நம்ம வந்து சமைக்கும் போது அது மட்டும் யூஸ் பண்ணி கூட கிச்சன் லைட் இல்லாமல் கூட நம்ம இதை யூஸ் பண்ணி சமைச்சிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக அடுப்புக்கிட்ட லைட் வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் கண்ட்ரோல் 3 இருக்குது. நம்ம எப்பயுமே ஹை ஸ்பீட் வைக்கணுங்கிறது இல்லை. நார்மலாக நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது 1 கூட வச்சுக்கலாம். ரொம்ப எண்ணெயாக பொரிக்கும் போது இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி புகை வர ஐட்டம் போடும்போது மட்டும் கூட நம்ம 3 வச்சுக்கலாம். நாய்ஸ் லெவல் வந்து இதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் வைக்கலாம், மைனஸாகவும் வைக்கலாம். ஓரளவுக்கு பேரபிளாக இருக்குது. நிறையா வந்து அன்பிராண்டட் ஐட்டம் வந்து நான் பார்த்தம்போது ரொம்ப நாய்ஸ் அப்படியே மோட்ரு போட்ட மாதிரி ஓடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹையர் காஸ்ட்டில் வேறு பிராண்ட்லாம் போகும்போது சுத்தமாக நாய்ஸே இல்லாமையும் பார்த்துருக்கேன். இது ரெண்டுக்கும் நடுவுலையே இருக்குது. சிங்கிள் பேஸ் மோட்டராக இருக்கிறதுனால இது யூபிஎஸ்சில் கூட ரன் ஆகுது. இதனோட பவர் கன்சப்ஷனும் ரொம்ப அதிகமாக இல்லை. நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன் இது. அது இல்லாமல் நான் வீடியோ எடுக்கிறனால இந்த எல்இடி பல்ப் தான் கொஞ்சம் அதிகமாக பவர் எடுக்கும். நான் வீடியோ எடுக்கிறனால இந்த லைட் வந்து எப்பயுமே நான் வீடியோவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவேன். அப்போ கூட எனக்கு பவர் கன்சப்ஷன் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. இதனோட பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இந்த வலை போயிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் போகிறதில்ல. இப்போ எனக்கு 7 வருஷமாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 7-8 வருஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். இது போயிடுச்சுன்னா தனியாக வாங்கிக்கலாம். மோட்டர் போயிடுச்சுனாலும் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த பல்பு, எல்இடி பல்பு அதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே போனதில்லை. இது எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. இது சர்வீஸும் நல்லா இருக்குது ப்ரெஸ்டீஜில். ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணிட்டா உடனே சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்துடுறாங்க. எனக்கு வந்து இது வாங்கின புதுசில் துடைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி துடைச்சும் போது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இது வழியாக தண்ணி ட்ராப்ஸ் உள்ளே போய் இந்த ஸ்விட்சோட போர்டு வந்து பின்னாடி இருக்குது. இதுக்கு பின்னாடி எக்ஸாக்டாக இருக்குது. அதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. நான் தொடச்சிட்டு உடனே வந்து ஆன் பண்ணும்போது அது வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. அப்போ நான் ஃபோன் பண்ணும்போது வந்து இந்த சுவிட்ச் போர்டு மட்டும் சம்திங் 700 அந்த மாதிரி காஸ்ட் பண்ணிச்சு. அது எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால் சர்வீஸ்க்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே வந்துடுறாங்க. மாடலுக்கு நான் வாங்கும்போது 2 years வாரண்டி பீரியட் இருந்துச்சு. சரிங்க, இப்போ வந்து மைனஸ்லாம் பார்த்துடலாம். மைனஸ் வந்து பெருசாக இதில் எதுவும் ஜாஸ்தியாக இல்லை. இது வந்து மற்ற பிராண்டோட நாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் வர்றது ஒரு மைனஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியாக இந்த மாதிரி ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்குது. இப்போ நிறையா மாடல்ஸ்லாம் நிறையா அப்படியே கர்வ் மாதிரி கிளாஸில் அப்படிலாம் வருது. அப்படி கம்பேர் பண்ணும்போது இதனோட லுக் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். பட் எனக்கு இந்த லுக் பிடிச்சி தான் நான் வாங்கினேன். அதனால் அந்த லுக்கு வந்து ஒரு மைனஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். சைஸ் வந்து நான் வாங்கும்போது 10x10 கிச்சனுக்கு இந்த சைஸ் ஓகேன்னு சொன்னாங்க. கிச்சனோட சைஸ் கேட்டுட்டு தான் இதனோட சைஸ் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அப்போ வந்து நான் 2 பர்னர் வச்சுருந்த போது இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஒரு பர்னர் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. நான் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஆயிலியாக பொரிக்கிற ஐட்டம்லாம் இந்த 2 பர்னர் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த சைடு வந்து ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் 3 பர்னர் 4 பர்னர் எது வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வாங்கிக்கோங்க. சுவிட்சுக்குள்ளே வந்து கேப் இருக்குது, இங்கே மேலேயும் கேப் இருக்குது. அதனால் துடைக்கும் போது இது வழியாக தண்ணி போய் ஷார்ட் சர்க்கியூட் எனக்கு ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கேப் இல்லாமல் அவங்க பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த சுவிட்ச் போர்டுக்குள்ளேயாவது, இல்லை உள்ளே வந்து சுவிட்ச் போர்டு வந்து ஓப்பனில் வைக்காமல் அதுக்கு ஏதாவது ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கலாம். அது ஒரு மைனஸாக எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த வலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம என்னதான் சோப்பில் ஊற வச்சாலும் ஒரு 70-80% தான் போகுது. சுத்தமாக போகுதுன்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா கூட கொஞ்சம் பிசுக்காக தான் இருக்குது. அதுக்கு மேலே போட்டு ரொம்ப கத்தி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணால் கூட அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அது ஒரு மைனஸாக சொல்லலாம். இவங்க அது வந்து நல்லா சோப்பில் ஊற வச்சா க்ளீனாக போயிடுற மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கலாம். இன்னி பற்றி பார்த்தோம், இதனோட ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்தோம். இப்போ இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் பார்த்துடலாம். ப்ரைஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமினலாக இருக்குது. அதனால் 4.5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளைனாக இருக்கிறதுனால நீட் லுக்காக இருக்குது. இருந்தாலும் மற்ற ஸ்டைலிஷான சிம்னியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் 1/2 ஸ்டார் லெஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கும் லுக்குக்கு 4.5 கொடுத்துருக்கேன். யூசேஜ்க்கு வந்து நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். மெயினாக அந்த ஃபில்டர் வந்து ரொம்ப க்ளீன் பண்ண முடியல. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ஒரு 80% தான் போகுது. அப்புறம் இந்த சுவிட்சுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் யூசேஜ்க்கு நான் 1 ஸ்டார் குறைச்சிட்டு 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். லைஃப் வந்து எனக்கு இது 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். அந்த சுவிட்சுக்குள்ளே தண்ணி போனதுனால தான் எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. மற்றபடி எனக்கு மோட்டர்லேயோ அந்த எல்இடி பல்ப்லேயோ எதுலேயுமே ப்ராப்ளம் இது வரைக்கும் வரல. அதனால் நான் லைஃப்க்கு வந்து 4.5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி நிறையா ரிவ்யூ வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.